ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம காணொலிது பார்த்திங்கன்னா, ஒரு பிரபல தொலைக்காட்சி பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குது, இந்த கடத்தினால எவ்வளோ துன்பப்பட்டிருக்கிறீங்க, இதை எப்படி அடைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசும்பொழுது, அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணீர் வராதுங்க, ரத்தமே வரும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மனசை உலுக்கிருச்சுன்னு சொல்லலாம். சரி, வீடியோ தான் அப்படின்னு போய் கமெண்ட் பார்த்தா கமெண்ட்லேயும் பல பேர் கதாடுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் கடை வாங்கியிருப்பாங்க பொழுது. இந்த பதிவுகள்லாம் முழுசாக கடை வாங்கக்கூடிய நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, நான் 100% சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. 50 வயதில் கடன் எனக்கு இருக்குது. இந்த வயசில் நமக்கு ஏதாவது ஆயிட்டா இந்த கடனை திருப்பி எப்படி ஃபேமிலி கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதுன்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்கார். அது கூட கடனுடன் கல்யாணம் ஆகாத ஒரு வயதில் ஒரு பெண் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் மன அழுத்தம் அதிகரிக்கும். இந்த மன அழுத்தத்தை நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருந்து தாங்கிக்கணும். அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். மற்றவர்கள் மதிக்க வாழ்வதாக எண்ணிதான் வாழ்க்கையை தொலைப்பவன் தான் அதிகம் இந்த மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவிட்டிருக்கிறாங்க. இது உண்மைதாங்க. அதாவது பக்கத்து வீட்டார் அவங்க என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்கலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க டிவி வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பல பெண்கள் பார்த்திங்கன்னா இஎம்ஐ போட்டு தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறாங்க கடத்தில். அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளியான ஒரு பாடலை மேற்கோள் காட்டியிருக்கிறாரு ஒரு நண்பர் கமெண்டில். அப்படி என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தித்து பார்த்து செய்கை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவற சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ அப்படின்னு பாட்டு பாடியிருக்கிறாரு. இந்த பாட்டை நீங்கள் முழுமையாக போய் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கடன் சார்ந்த தகவல்களில் இன்னும் தெளிவாக அந்த பாட்டோடைய வரிகள் அமைஞ்சிருக்கும். அதே போல் தான் இன்னொரு பாட்டும் எனக்கு நினைவில் வருது. இது அநேகமாக கண்ணதாசன் பாண்டிய பாடல் தான் நினைக்கிறேன். மேபி நான் அப்படி தவறாக சொல்லியிருந்தேன்னா இந்த பாட்டுக்கு பிறகு அது யார் இசையமைச்சிருக்கார், யார் எழுதியிருக்கிறார், யார் பாடியிருக்கிறாங்கத்த கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாட்டை பார்க்கலாம். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இந்த பாட்டிலோடைய அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியும். ஆசைங்கிறது அலை போல், அது பாட்டுக்கு அலை வந்துட்டு போகிற மாரி நம்ம ஒரு சில ஆசைகளில் விழுகாமல் நம்ம எஸ்கேப் ஆயிருந்தாலும் அடுத்த ஆசை வரும்போது நம்ம நிச்சயம் அந்த ஆசையில் விழுந்துருவோங்க. அந்த ஆசைங்கிறது அலை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அது மேலே படகு, அதாவது அலை மேலே நாம் அந்த படகுல நம்ம ஏறி அமர்ந்துடுறாங்க. படகு அந்த அலையோட அலையாக ஆடுன்னு ஆடும். ஓகேங்களா? இதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம கடன் வாங்கிட்டால் ஒரு நிலப்பாட நிற்க முடியாது. நம்மளால் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆடிக்கிட்டே இருக்கணும், எப்போ விழுகும்னு நமக்கு தெரியாது. அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பாட்டை இன்னும் முழுமையாக கேட்டிங்கன்னா பல தகவல்கள் வரும். ஓகேங்களா? அதாவது இன்பம் என்பது எல்லாம் செலவு, துன்பம் என்பது அனைத்தும் வரவு அப்படிங்கிறது ஒரு பதிவு, அந்த ஒரு வரி வரும். அதெல்லாம் கேட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? என்னடா நீ பழமையான ஆளா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பாட்டில் இந்த கண்டென்ட்டுக்காக நம்ம போய் கேட்கும்போது சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த கமெண்ட் பார்த்துடலாம். கடன் வாங்கிய பின்பு தான் இந்த மாதிரி வீடியோவை முழுமையாக நம்ம பார்க்க தோன்றுகிறது அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது உண்மைதாங்க. ஏன்னா நம்ம கடன் சார்ந்த ஒரு வலையில் போய் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த அறிவுலாம் நமக்கு இருக்காது. மற்றவங்க கடன் வாங்கி அவங்க நம்மகிட்ட அறிவுரை சொல்லுவாங்க. இதுமாரி கடன் வாங்காதரா, நான் அவ்வளோ சின்னப்பட்டிருக்கிறேன், சீரழிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அது நம்ம வளரக்கூடிய வளர்ச்சியை அவர் பொறாமையாக கருதி அதை சொல்கிறாரு அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவோங்க. ஆனால் கடன் அப்படிங்கிறது அது ஒரு கவலை. ஓகேங்களா? கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி A to Z தெரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த பாடல் வரிகள் மற்றும் இந்த கமெண்ட் அனைத்துமே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். பணம் வாங்கியவருக்கு ஒரு அழுத்தமும் இல்லை, கொடுத்தவர்கள் தான் எல்லா வித அழுத்தமும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்கார். மேபி இவர் எங்கேனாச்சும் பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிக்கிறார் என்னமோ அந்த ஆதங்கத்தை கமெண்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் இவர் சொன்னதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. ஏன்னா ஒரு மனிதன் கடன் ஒரு அளவுக்கு தான் வாங்கணும். ஆனால் அவனால் கட்டவே முடியாத அளவு தெரிஞ்சும் கூட அவன் ஒரு கடத்தை கட்டுறதுக்காக, ஒரு கடனை அடைக்கிறதுக்காக கடன் மேலே கடன் வாங்கிட்டே இருப்பான். இது தெரியாமல் கொடுத்துட்டு அந்த மனிதன் பார்த்திங்கன்னா டக்குன்னு தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்டுறாங்க. அப்புறமேட்டு எப்படி பணம் வாங்க முடியும்? ஓகேங்களா? அதுதான் இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதேமாரி இந்திய சட்ட திட்டத்தின்படி
ஒரு மனிதன் அவருடைய வருமானத்துக்கு ஏற்ப தான் கடன் வந்து கவர்மெண்ட்டு லீகலாக பதிவு பண்ணிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் இத்தனை லட்சம் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் இப்போ பதிவு செய்யாமல் ஒரு கந்து வட்டியாக கொடுக்குறாங்கன்னா அது சட்டப்படி குற்றம். அது கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, இருவருக்கும் பொருந்தும். அடுத்த கமாண்ட் இப்போ பார்க்கலாம். எனக்கு 20 லட்சம் கடன் இருக்குது. இதனாலேயே எனக்கு கல்யாணம் பார்த்திங்கன்னா கூட ஆகலை. ஏஜ் வந்து 31 வயதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய மனவலி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த கமெண்டில் தெரிஞ்சுக்கலாம். இதுமாரி இன்னும் பல இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமையே இந்த கடன் கட்டிக்கிட்டே செத்துட்ருக்குறாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அப்பயே ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லி. ஏன்னா இது ரெண்டுக்குமே வந்து செலவாகும். ஓகேங்களா? அதேமாரி இது ரெண்டுக்குமே கஷ்டப்பட்டாகணும். அதே ஒரு இளம் வயதாக இருக்கும் போது நல்லா மைனராக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிக்கிட்டு பீச்சு, பார்க்கு, மூவிஸு, காலேஜு, ஸ்கூலு, உங்களை லவ் பண்ணுறது, இப்படி போயிட்டுருக்கும் வாழ்க்கை ஜாலியாக ஜெகசோதமாக. அதே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லது கெட்டதுக்குன்னு காசு செலவு பண்ணுறது கண்மூடித்தனமாக ஆகும். ஓகேங்களா? நம்ம நினச்சி பார்த்தா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு செலவு மேலே செலவு வரும். அதே வீட்டை கட்டணுங்கிறது அதே போல் தான். வீடெலாம் கட்டணும்னா ஒரு 30 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இன்றைக்கி இல்லாமல் வீடு கட்டி பார்க்க முடியாது. அப்போ எல்லா பணத்தையும் அதில் போட்டுட்டு வீட்டில் தங்க முடியாமல் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. அதுவும் திருமணம் ஆன பின்னாடி பழைய மாரி புருஷன் கிடையாது, லவ் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் குடும்பம்னு ஆயிடுச்சுன்னா ஓடி ஓடி மனிதன் ஒரு ஆண் உழைக்கிறான். அது புரிஞ்சிக்கிறது இல்லை. அதுதான் நம்ம முன்னோர்கள் அப்பயே சொல்லிட்டாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லி. ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு வீடை கட்டின பிறகு தான் கடங்கிறது ஒரு மனிதன் வந்து முதல்ல பழக ஆரம்பிப்பான் ஒரு குடும்ப தலைவனாக. அடுத்த கமாண்டு, கஷ்டந்தான் ப்ரோ. நம் காசில் வளர்ந்த நிற்கும் தம்பிகள் தங்கைகள் நம்மளை பார்த்து கீழே சிரிக்கிற நிலையில் வரும்போது அதுதான் வலிக்கும். அதிலும் பெற்றோர்கள் இதை நடக்காமல் பார்த்து கொள்வது அவசியமானது. ஆனால் அவர்களே இதை நம் பிரச்சனை இல்லை என்று விலகி நிற்கும்போது அதை விட கேவலம் எதுவும் கிடையாதுன்னு ஒரு பதிவிட்டிருக்காரு. மேபி இவர் சிறு வயதுலேருந்து தங்கச்சி தம்பிகளுக்காக அதிகமாக வந்து உழைச்சி படிக்க வச்சுருக்கலாம். ஒரு நல்ல நிலைமைக்கு எங்களை கொண்டு போய் விட்டுருக்கலாம். இப்போ அவங்க வந்து இங்கே முன்னேறாமல் இருக்கிறத பார்த்து கேலியாக சிரிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இது உண்மையே ஒரு நம்பிக்கை துரோகம் மாரி. ஓகேங்களா? எங்கள் உழைப்பில் வளர்ந்துட்டு எங்கள் உழைப்பில் சாப்பிட்டு இன்றைக்கி எங்களை கேவலமாக பார்க்குறது அது இறைவனு கூட அடுக்காதும்பாங்க. அதை தான் வந்து இவர் மனவழியில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக பெற்ற தாய் தந்தையர்கள் வந்து வேற்றுமையை பார்த்த மாரி அவர் வந்து பதிவிட்டிருக்கிறார். இந்த இடத்துல வந்து தாயும் தந்தையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு தேனும் வைக்க முடியாது. 2 பேருமே குழந்தைகள் தான். யாருக்குன்னு நிற்க முடியாமல் பாவம் இங்கே தவிக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய நிலை. 2 பிள்ளைங்களை பெற்ற எங்களுடைய நிலைமை இதுதான். அதனால் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலேன்னு ஒரு பாடல் வழி பார்த்துருப்பீங்க. அதேமாரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வயிறு வேறம்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இதோடைய கணக்கு. அடுத்த கமாண்டு, அம்மாவின் மருத்துவ குடும்ப செலவுக்கு 35 லட்சம் கடன் இருக்குது. அதற்காக நான் சாகவும் முடியவில்லை வாழவும் முடியவில்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய குடும்ப லைஃபுக்காக குழந்தைக்காக மேலும் அந்த கடத்தையும் சமாளிச்சுட்டு ஓடிட்டுருக்கிறாராம் வாழ்க்கை. அவருடைய சந்தோஷத்தை இழந்துட்டு குடும்ப குட்டிக்காகவே முன்ன அம்மாவுக்காக இப்போ குடும்பத்துக்காக ஒரு மனிதன் மனிதன் எந்தளவுக்கு மன ரீதியாக அந்த வலி இருந்தால் இப்படி கமெண்ட் பண்ணுவாருங்கிறத இதன் மூலிமா புரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஒரு பெண் எளிமையாக சொல்லிடலாம் ஒரு ஆணை. ஓகேவா? ஆனால் ஆணுடைய அந்த பொறுப்புத்தன்மைங்கிறது உண்மையான ஒரு பல தகப்பனுக்கு இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மனவலி உருவாக்கும். அந்த அளவுக்கு எடுத்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். இன்று கடன் இல்லாமல் வாழ்பவர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் கடவுளிடம் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும்னு வேண்டுங்க. அதேமாரி உங்களுக்கு அமையக்கூடிய மனைவி பேராசையின்றி இருக்கிறத வச்சு வாழ பழக ஆசைகளை குறைக்கக்கூடிய ஒரு வரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது உண்மைதாங்க. இன்றைக்கி ஆசைகளை கட்டுப்படுத்தினாவே கடன் பெரும்பாலும் கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடும். ஆசை தான், பேராசை தான் இன்றைக்கி கடத்தில் போய் நம்ம பெரும்பாலும் மாட்டி அந்த வலையில் நம்ம சிக்கிக்கிறோங்க. அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடாது. அதாவது குடும்பத்துக்காக கண்மூடித்தனமாக கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா கடனால் தான் பல குடும்பங்கள் வந்து அழிஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. ஆமாங்க, அது 100% உண்மை தான். இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறது, கடத்தை இஎம்ஐ போட்டு வாங்கி அது இதையும் வாங்கி போடுறது. ஆனால் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா உண்மையிலே கடன் இருக்கக்கூடாதுங்க. காசு கண்ணி இருக்குதோ இல்லையோ கடன் இருக்கக்கூடாது. கடன் வாங்கலாம்,
மருத்துவ தேவைக்காக வாங்கலாம். ஒரு தொழில் அமைக்கிறதுக்காக ஒரு 50% கடமாகவும் ஒரு 50% நம்ம சேமிப்பாகவும் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடன் உள்ள நண்பர்கள் கவலைப்பட வேண்டாம். எதுவும் கடந்து போகும். அதுக்கான விடாமுயற்சி தன்னம்பிக்கையாக செயல்படுங்க, வெற்றி காணலாம். நீங்கள் கடத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால நீங்கள் வந்து மீண்டு வர முடியாது. அதை எப்படி கட்டலாம், அதை எப்படி எடுத்து ஃபைட் பண்ணலாம், அதை சிந்திங்க. அதை பற்றி கூட இன்னும் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் கடத்தை எப்படி கட்டி முடித்தேன், கடன் இல்லாமல் எப்படி வாழ்கிறேன், கடன் உள்ளவர்கள் எப்படி அதுலேருந்து மீள்றதுங்கிறது ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோடைய லிங்க் நான் ஆல்ரெடி கீழே கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள்.